இன்னைக்கு நம்ம an observation log of my fancyயோட எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா அந்த கேமோட ஹெரோனியா ஆரம்பிச்சுட்டு அவளோட சேட்டையெல்லாம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் சீன்லயே பாத்தீங்கன்னா ரெண்டு பொண்ணுங்க உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. பாட்டியா ஏதோ புக் எழுதியிருக்கா இந்த டூரிஸ்ட பத்தி. இந்த இந்த இடம்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாட்டியா சூப்பரா எழுதியிருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் கரெக்டா அந்த ஹீரோனியா உள்ள வந்துட்டு அது ஒன்றும் பாட்டியா எழுதல, பாட்டியா கீழே வேலை பார்க்குறவங்க தான் எழுதுனது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதோட என்ன சொல்றான்னா, அந்த பாட்டியா பொண்ணு என்ன புள்ளி பண்ணிட்டே இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இந்த பொண்ணுங்க பார்த்துட்டு கேட்குறாங்க, உங்களையும் புள்ளி பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அதுவா நான் ரொம்ப அழகா இருக்கேன்னா அதை பார்த்து அவளுக்கு பொறாம அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே நடிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கா. அட்டை சீன்லயே பார்த்தா ஹீரோக்கு இது தெரியுது. இந்த ஹீரோனியா இந்த அகாடமிக்குள்ள இது மாதிரி ஹீரோயினியை பத்தி ரூமர்ஸ் எல்லாம் பரப்பி விட்டுட்டு சுத்திக்கிட்டு இருக்காளாம். அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்களா, பார்த்தா அவங்க காதுல எல்லாம் ஆளுக்கு ஒரு கலர் கலரா தோடு போட்டிருக்காங்க. பாக்குறான், ஏது எது உங்களுக்கு அப்படின்னு சொல்றப்ப, அதுவா பார்ட்டியா தான் எங்களுக்கு எல்லாம் கிஃப்டா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்க வாங்கலையா அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதான் இவனுக்கு ஒரே பொறாம கோவத்துல உட்காந்துருக்கான் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்த சீன்லயே பார்த்தா பார்ட்டியா கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்கான், இனிமே நம்ம ரெண்டு பேரும் நம்ம நிக் நேம் வச்சு கூப்பிட்டுக்கலாம். இது மாதிரி நீ என்ன சில்னு கூப்பிடுற, நான் உன்ன டியான்னு கூப்பிடுறேன்னு சொல்லுவான். அவ பேரு பார்ட்டியாவா, அதோட லாஸ்ட் டியா, இவனோட பேரு சிசில், அதுல இருக்க லாஸ்டா சில், அப்படிதான் நீ கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பானா. அதோட கேட்குறான், எல்லாருக்கும் கொடுத்த எனக்கு மட்டும் கொடுக்கல அப்படின்னு சொல்றப்ப அவளும் என்ன கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, அதான் எல்லாருக்குமே கொடுத்தில்ல, எனக்கு கொடுக்காதப்ப எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றப்ப, இல்ல உங்களுக்கு அது தேவையில்லன்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி. எதை பத்தினா அதை தோட பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். உடனே ஹீரோ போயிட்டு, இல்ல அது எனக்கும் வேணும் அப்படின்ற மாதிரி அவ கழுத்துல தான் மாட்டிட்டு சுத்துவா. அதை எடுத்து பாக்குறான், ரெண்டு தோடு செஞ்சு வச்சிருக்கா, ஹீரோயினுக்கு ஒன்று ஹீரோக்கு ஒன்று. இதுல கலர்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தோடுல வந்து ஹீரோவோட கண்ணு கலரு, ஹீரோயினியோட முடி கலர். இன்னொரு தோடுல பார்த்தா ஹீரோவோட முடி கலரு, ஹீரோயினியோட கண்ணு கலரு. இப்படி வந்து மேட்சிங்கா பண்ணி வச்சிருப்பா. ஹீரோ அதை பார்த்துட்டு சந்தோஷமா, சரி இதை நம்ம போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப, அதோட இந்த தோடுல வந்து ஒரு மேஜிக் பவரும் இருக்கும். ஏன்னா கேம் ஹெரோனியா இருக்கால, அவளால மித்த பேரை வந்து ஈர்க்கிற சக்தி இருக்கும். அதை வச்சு அவ வந்து மித்தவங்களை கண்ட்ரோல் பண்ணுவாள்ல, அப்படி இவங்க யாரையுமே கண்ட்ரோல் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த தோடுல ஒரு மேஜிக் பவரை நம்ம பார்ட்டியா வச்சே பண்ணியிருக்கா. அதே ஹீரோ பார்த்துட்டு, அப்புறம் என்ன இது எனக்கு கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்றப்ப, இல்ல நீங்க வந்து ஹீரோயினியோட பழகணும், உங்களுக்கு இது தேவையில்லையான்னு சொல்றப்ப, நீ என்ன சொல்ற, அவ வந்து என்ன பொம்மை மாதிரி ஆட்டி வைக்கணும்னு சொல்றியா அப்படின்னு சொல்றப்ப, அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. சரி அப்பவா மாட்டிக்கலான்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒன்று போட்டுக்கிறாங்க. போட்டுக்கிறப்ப ஹீரோ என்ன சொல்றான், அவனோட பட்லர் ஜெனோ பாரு அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். வந்தோடனே ஜெனோ வந்து ஹீரோயினியோட தோடு மேல ஒரு பவரை போட்டுருவான். என்னது இது அப்படின்னு சொல்றப்ப, அந்த தோட ஹீரோயினியால கழட்டவே முடியாதான், அப்படி ஒரு பவரை போட்டுட்டான். என்ன நீங்க இப்படி பண்ணிட்டீங்க, அதோட நம்ம வேற கப்பிள்ஸ் மாதிரி மேட்சிங்கா போட்டிருக்கோம் தோடு. அப்புறம் ஹீரோயினிக்கு எதுவும் சந்தேகம் வந்துருச்சுன்னா, உங்களை அவ லவ் பண்ணாம போயிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரிலாம் பார்ட்டியா கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ சொல்றான், அப்ப அது இன்னும் ரொம்ப ஜாலியா இருக்கும், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், எனக்கு கிளாஸ் ஆரம்பிக்க போது நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பி போயிடுறான். அப்படி ஹீரோ போயிட்டு இருக்கப்போதான் அவனுக்கு வந்து அரசர்கிட்ட ஒரு லெட்டர் வந்திருக்கு. என்னன்னா, ஒரு பக்கத்து நாட்டுல போய் படிச்சுட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காரு, கொஞ்ச நாளுக்கு போயிட்டு வான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஹீரோவும் இந்த நாட்டுக்கு வந்துடுறான். வந்தோடனே அவனுக்கு ஹீரோயின் இல்லாம ஒரே போர் அடிக்குது இங்க. அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா ஹீரோக்கு வந்து ஹீரோயினி லெட்டர் அனுப்பிச்சிருக்கா. அதுல பார்த்தா இங்க எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கா. ஹீரோக்கு இவன் மேல சந்தேகம். அதே மாதிரி ஹீரோயினியை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஸ்பையை விட்டுட்டு போயிருக்கான். அவங்கள்ட்ட இருந்து என்ன மெசேஜ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை எடுத்து பார்த்தா அதுல அவங்க உண்மையா சொல்லி வச்சிருக்காங்க. என்னன்னா, நம்ம ஹீரோயினி பார்ட்டியாவை போட்டு அந்த கேம் ஹெரோனியா வந்து தொலை பண்ணிக்கிட்டே இருக்கிறா. அவளை பத்தி ரூமர்ஸ் எல்லாம் பரப்பி விடுறது, ஹீரோயினி குடிக்கிற டீல பூச்சை போடுறது, அப்புறம் அவன் புக்கு எடுத்து கிழிச்சு வைக்கிறது, இந்த வேலை எல்லாத்தையும் இந்த ஹெரோனியா பொண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கா. இது மாதிரி நம்ம பார்ட்டியாவுக்கு ரொம்ப தொலை கொடுத்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதியிருக்கா. இதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு, என்ன இப்பெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்த சீன்லயே பார்த்தா ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஹீரோ வந்துட்டான் திருப்பி இந்த அகாடமிக்கு. ஹீரோயின்ட்ட கேக்குறான், நான் போனப்ப எதுவும் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினி எதுவுமே சொல்லல. இல்லையே, எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவே சொல்றான், நான் போனதுக்கு அப்புறம் உனக்கு அவ நிறைய தொல்லை கொடுத்தானாம்ல, அதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன், நான் வேணா அந்த பிரச்சனையை பாத்துக்கிறேனே அப்படின்னு சொல்றப்ப ஹீரோயினி சொல்லிடுறா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன், ஏன்னா நான் தான் வந்து வெளியாக போறவ, இது எல்லாமே எனக்கு சாதகமா தான் நடக்கும், எல்லா பிரச்சனையுமே அவளுக்கு எதிராக நான் திருப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ சொல்றான், நீ என்னோட ஃபேன்சி, உன்னை பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப, இப்ப மட்டும்தான் நான் உங்க ஃபேன்சி, ஃபியூச்சர்ல அவதான் அப்படின்னு சொல்றப்ப ஹீரோக்கும் வந்துடுது, போது நிப்பாட்டு, எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, நீ என்னோட ஃபேன்சி, நான் உன்னை பார்த்துக்கணும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றானா.
ஹீரோயினி சொல்லிடுறா, அதெல்லாம் நீங்க எதுவுமே எனக்கு பண்ண தேவையில்ல. இப்படி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கும் அந்த ஒரிஜினல் ஹீரோயினிக்கும் பிரச்சனை வந்துரும். அப்படி மட்டும் நடந்துடவே கூடாது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் நானே பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. நம்ம ஹீரோக்கா ஒரே சோகமாயிருது, கவலையாயிருது. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு கிளம்பிடுறான். ஏதாச்சும் நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இங்கே அடுத்த சீன்ல பார்த்தா 1 மாசம் ஓடிருச்சு. இன்னும் அந்த ஹீரோயினியை பொண்ணு பார்ட்டியாவை தொல்லை பண்ணிக்கிட்டே தான் இருக்கா. பார்த்தா கீழே ஏதோ சவுண்ட் கேட்டுட்டு இருக்கும். என்னடான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா மித்த கிளாஸ் பொண்ணுங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஹீரோயினியை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. நீ இன்னும் ரிப்போர்ட் கொடுக்காததுனால தான் லேட் ஆகுது. உன்னால பார்ட்டியாவுக்கு தான் பிரச்சனை அதிகமாகும். ஏன் இப்படிலாம் நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க சத்தம் போட, அந்த ஹீரோயினியாவா அப்படியே நடிக்கிறா. ரிப்போர்ட்டா அதை பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரியாது. யாருமே அதை பற்றி என்கிட்ட சொல்லலையே. இது வந்து பார்ட்டியாவோட வேலை தான். என்ன இப்படி திட்டுவாங்க வைக்கிறதுக்கு அப்படி பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கு. உடனே எங்க பார்ட்டியை வந்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்ல, உடனே அந்த ஹெரோனியா பொண்ணு எல்லாம் ஒன்னால தான் பாரு, நீ ஏன் இப்படிலாம் பண்ற, ஒன்னாலதான் இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அப்படியே அந்த பொண்ணு அழுக. கூட வேற 2 பசங்க நிற்பாங்க. அவங்க வந்து இவளோட மேஜிக்ல கண்ட்ரோல் ஆயிருக்காங்க போல. நீங்க அழுகாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நின்றுகிட்டு இருக்காங்க. பாட்டியா வந்து சொல்லிட்டு இருக்கா, யாரும் எனக்கும் ஹெரோனியாக்கும் குறுக்கையில வரவே கூடாது. இவ வந்து என்னோட ஒரு இற, நானே இவளை பார்த்துப்பேன், எந்த பிரச்சனையா இருந்தாலும் நானே முடிச்சு விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவ பேச, அப்பாடா ஒரு வில்லி மாதிரி டைலாக பேசியாச்சு, இப்ப நம்ம வில்லின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த பொண்ணுங்கெல்லாம் கை தட்டுறாங்க. பார்ட்டியா உங்களை மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பொண்ணை பார்த்ததே இல்லை. நீங்க எப்படி பிரச்சனையை நேருக்கு நேரா சந்திக்கிறீங்க, உங்களை மாதிரிதான் நாங்களும் இருக்கோம். அதே நேரத்துக்கு இந்த பிரச்சனைக்குள்ள வந்து எங்களுக்கு இந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாதுன்னு, அதே மாதிரி ஹெரோனியாவுக்கும் அந்த கெட்ட பேரை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாத்தையுமே உங்க பக்கம் போட்டு இப்படி பேசுறீங்களே, உங்களை மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பொண்ணாதான் நாங்களும் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேச, அந்த ஹெரோனியாவா அடியே வில்லின்னு தெரியலையே அடி உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பா. ஹீரோயினி பாக்குறா, ஐயே அது அப்படி கிடையாது அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு இருப்பா. அந்த நேரம் பார்த்தா ஒரு பையன் இது எல்லாத்தையுமே நின்று குறுகுருன்னு பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருப்பான். இந்த பையன் பாக்குறத பார்த்து இன்னொரு பொண்ணு அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. இங்க அடுத்த சீன்ல காட்டினா அந்த ஹெரோனியாவா அதான் இப்படி ஹீரோயினி சொன்னோன்னே எல்லாரும் அவ பக்கம் பேசினோன்னே இந்த பொண்ணுக்கு சம்மக்கம். நம்ம ஹீரோயினியோட ரூமுக்குள்ள போயிட்டு அவளுக்குன்னு அவங்க அப்பா ஒரு சேர் கொடுத்துருப்பாரு. அதை போட்டு கத்தி வச்சு கிளி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கு இந்த ஹெரோனியா. இது வந்து ஹீரோ வெள்ள நேடு தான் பார்த்துட்டு இருப்பான். திருப்பி அந்த பொண்ணு கிளம்பி போறப்ப ஹீரோ வந்து ஒரு வார்னிங் கொடுக்குறான். நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தானோ இது உனக்கு தான் பிரச்சனையா முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா இதை சொல்லணும்னு ஹீரோ வந்து நினைக்கவே இல்லை. அவனுக்கா வாய் தவறி இப்படி வந்துருச்சு, அதை யோசிச்சுட்டு இருக்கான். சொல்லிட்டு பட்லர்கிட்ட அந்த சேரை மாத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். அடுத்த சீன்லயே பார்த்தா ஹீரோவோட தம்பி பையன் வந்து சொல்றான், என்ன அண்ணன் நீங்க எதுவுமே கண்டுக்க மாட்டீங்க, அந்த ஹெரோனியா பொண்ணு பார்ட்டியா எவ்வளவு தொல்லை பண்றா, நீங்க ஏதாச்சும் வந்து பேசுங்க, ஏதாச்சும் பண்ணுங்களா அப்படின்னு சொல்றப்ப, நான் என்னடா பண்றது, பார்ட்டியா தான் என்னோட உதவி எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்றப்ப, பார்ட்டியா உங்களுக்கு ஸ்பெஷல் தானே, நீங்க எதாவது ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, நான் என்னதான் சொன்னாலும் என் உதவி தேவையே இல்லைன்னு சொல்லிட்டா, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சோகமா உட்காந்துருக்கான். அப்பதான் அந்த தம்பி பார்த்துட்டு சொல்றான், அண்ணன் நீ என்ன ஃபீல் பண்றன்னா, உனக்கு முக்கியமான ஒருத்தவங்க உன்கிட்ட உதவி கேட்கல, உன் மேல சாஞ்சிக்கலன்னு சொல்லிட்டு உனக்கு லோன்லியா ஃபீல் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்பதான் ஹீரோக்கும் புரியுது, இவ்வளவு நேரம் அவனோட எமோஷன் என்னன்னே அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்பதான் புரியுது, ஆமா நம்ம லோன்லியா ஃபீல் பண்றோம், பார்ட்டியா வந்து நம்மள்ட்ட உதவி கேட்க மாட்டா, நம்மள்ட்ட எதுவுமே ஷேர் பண்ணிக்க மாட்டான்னு சொல்லிட்டு தான் அப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கா. அந்த நேரம் சார்ல்ஸ் ஓடி வரான். ஓடி வந்துட்டு பார்ட்டியா இது மாதிரி படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படியே அதிர்ச்சியா பார்க்க அப்படியே அந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல தான் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அடுத்த எபிசோட் அடுத்த சனிக்கிழமை வந்துடும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.